வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு மார்க்கெட் ரொம்ப கூட்டமாவும் ஒரே குழப்பமாவும் இருந்தா அதுல எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி இருக்கு. வாங்க, இந்திய மருந்து துறைய ஒரு போர்க்களமா வச்சு அங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வெற்றி வியூகத்தை நாம அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்க மார்க்கெட்ல ஒரே போட்டி, ஒரே குழப்பம். இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? இது ஏதோ மருந்து துறைக்கு மட்டுமான கேள்வி இல்ல. இது எல்லா பிசினஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பெரிய சவால். சரி, இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம நம்ம போர்க்களத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கேஸ் ஸ்டடிக்கு நாம எடுத்துக்க போறது இந்தியாவோட ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட். அடேங்கப்பா, இது ஒரு மார்க்கெட் இல்ல, ஒரு பெரிய புதிர் மாதிரி. நிறைய போட்டியாளர்கள், விதவிதமான கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு விதவிதமான தேவைகள்னு ஒரே சிதறி கிடக்கிற ஒரு களம் இது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? சும்மா நான் தான் பெஸ்ட்னு கத்தனா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி நம்ம கஸ்டமர்ஸ ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இங்க போட்டி ரொம்ப அதிகம், தேவைகளும் பலவிதம். சரி, நம்ம வியூகத்தோட முதல் படி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நாம யாருக்கு விக்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கழுத்துல யார் யார் இருக்காங்க, அவங்க யாருன்னு நாம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். வாங்க, அத பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் ஓனரா மாதிரி யோசிப்போம். அவரோட ஒரு நாள் எப்படி இருக்கும்? அவருக்கு நல்ல மார்ஜின் வேணும், பிசினஸ் பண்ண கடன் வசதி வேணும். ஆனா அதே சமயம் வாங்கி வச்ச மருந்து விக்காம டெட் ஸ்டாக் ஆயிடுமோன்னு ஒரு பயம். தேவைப்படுற மருந்து ஸ்டாக் இல்லாம போனா வர்ற கஸ்டமர்கிட்ட இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விரக்தி. அப்போ அவரோட பெரிய ஆசை என்னவா இருக்கும்? ஒரு நம்பகமான சப்ளையர் கிடைக்கணும். அதுதான். இப்போ சின்ன சின்ன கிளினிக்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களோட மனநிலை மெடிக்கல் ஷாப் ஓனர் மாதிரி இருக்குமா? இல்லவே இல்ல. அவங்களுக்கு முக்கியம் என்ன? பேஷண்டோட நம்பிக்கை. அதனால அவங்க எப்பவுமே நல்ல நம்பகமான பிராண்டட் மருந்துகளை தான் எதிர்பார்ப்பாங்க. 10-15 சப்ளையர் கிட்ட பேசி மருந்து வாங்குறது அவங்களுக்கு ரொம்பவே தலைவலியான விஷயம். அவங்களுக்கும் தேவை ஒரு நம்பிக்கையான சப்ளையர் தான். அடுத்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். இவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. இவங்களோட தேவைகளே வேற லெவல். அவங்களுக்கு மொத்தமா பல்க் சப்ளை வேணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். திடீர்னு சப்ளை நின்னுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்க தேடுறது ஒரு சப்ளையர் இல்ல, ஒரு லாங் டர்ம் பார்ட்னர். இப்ப பாருங்க, இந்த 2 கஸ்டமர்ஸையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா எவ்வளவு வித்தியாசம். ஒரு பக்கம் சின்ன மெடிக்கல் ஷாப் ஓனர், அவரோட கவலையெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு மார்ஜின் கிடைக்கும், தேவையான மருந்து ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்களோட பயம் என்ன? கவர்மெண்ட் ரூல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமா, சப்ளை செயின்ல ஏதாவது தடை ஏற்பட்டுருமா? பாத்தீங்களா, ஒன்னு உடனடி பிரச்சனை, இன்னொன்னு பெரிய சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஓகே, இப்ப நமக்கு கஸ்டமர்ஸ் யார், அவங்க தேவைகள் என்னன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. நம்ம கிட்ட இருக்கிற சக்தி, நேரம், பணம் இதெல்லாத்தையும் யார் மேல முதலீடு பண்றது? நம்ம கவனத்தை எங்க குவிக்கணும்? நம்மளோட வியூகத் தேர்வு என்ன தெரியுமா? ரொம்ப தெளிவான ஒண்ணு. நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ துரத்திட்டு போகல. அதுக்கு பதிலா நம்ம கவனத்தை முழுசா சில்லற மெடிக்கல் ஷாப்கள் மேலயும் சின்ன கிளினிக்குகள் மேலயும் திருப்புறோம். பாருங்க, நம்மளோட ஃபோக்கஸ்ல 50% ரீட்டைல் ஷாப்ஸ்க்கும் 30% சின்ன கிளினிக்குகளுக்கு தான். ஏன் இந்த முடிவு? ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த சின்ன ரீட்டைலர்ஸும் கிளினிக்குகளும் முடிவுகளை ரொம்ப வேகமா எடுப்பாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி மாசக்கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இவங்க பிசினஸ் பண்றது உறவுகளை நம்பி, மார்ஜினை பத்தி ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதனால அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு போற ஒரு பார்ட்னரை உடனே ஏத்துக்குவாங்க. சரி, நம்ம இலக்கை யாருன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? அதாவது நம்மகிட்ட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கணும், அதை நாம இப்போ கூர்மைப்படுத்தணும். இங்கதான் நம்ம 3 கோல்டன் ஏரியாஸை செலக்ட் பண்றோம். முதல்ல சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்கான ஜெனரிக் மருந்துகள். இதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். 2வது அதிகமா யூஸ் ஆகுற சர்ஜிக்கல் பொருட்கள். 3வது சின்ன நகரங்கள்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்கான பிசிடி மருந்துகள். இந்த 3மே நம்ம டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸோட தேவைகளுக்கு 100% பொருந்தி போகுது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேசிட்டோம். டார்கெட் யாரு, ப்ராடக்ட் என்னன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இதெல்லாம் பேப்பர்ல இருந்தா போதுமா? இல்லையே. இதை எப்படி செயல்முறைப்படுத்துறது? ஒவ்வொரு நாளும் நம்ம கஸ்டமர்ஸை எப்படி அணுகி ஜெயிக்கிறது? அதுக்கான பிளேபுக் தான் இது. ரொம்ப சிம்பிள். டெக்னாலஜியையும் நேரடி உறவுகளையும் ஒன்னா சேர்க்கணும். நம்ம சேல்ஸ் டீம் நேரடியா போய் பார்க்கணும், வாட்ஸ்அப் பிசினஸ் மூலமா தொடர்புல இருக்கணும், நல்ல கஸ்டமர்ஸ் மூலமா ரெஃபரல்ஸ் வாங்கணும், அப்புறம் உள்ளூர் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ்ல ஆக்டிவா இருக்கணும். இது ஒரு ஹை டச் அப்ரோச்.
சரி, அவங்க கிட்ட போய் என்ன பேசணும்? நம்ம மெசேஜ் ரொம்பவே ஷார்ப்பா அவங்களோட பிரச்சனைக்கு நேரடி தீர்வா இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு நம்பகமான சப்ளை கிடைக்கும், நல்ல மார்ஜின் கிடைக்கும், இனிமே ஸ்டாக் பத்தி கவலையே படாதீங்க. இது அவங்க காதுல தேனா பாயும் இல்லையா? இந்த வாக்குறுதிய எப்படி உண்மையாக்குறது? 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, அவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஸ்மார்ட் மார்ஜின் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். ஸ்டெப் 2, அவங்க பணச்சுழற்சிக்கு ஏத்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான கிரெடிட் கொடுக்கணும். ஸ்டெப் 3, கேட்டா உடனே பொருள், வேகமான டெலிவரிக்கு நாம கமிட் பண்ணணும். இந்த 3 இருந்தா போதும், நம்பிக்கை தானா வரும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த முழு வியூகத்தையும் 4 பொன் விதிகளா சுருக்கிடலாம். இத நீங்க மறக்கவே கூடாது. முதல் பொன் விதி: எப்பவுமே விலைய வெச்சு மட்டும் ஜெயிக்க நினைக்காதீங்க. உங்க பலம் உங்க நம்பகத்தன்மையில தான் இருக்கணும். குழப்பமான மார்க்கெட்ல சீப்பா இருக்கிறத விட நம்பகமா இருக்கிறது தான் பெரிய சொத்து. 2வது பொன்விதி: பெரிய திமிங்கலத்தை துரத்தாம சின்ன மீன்களை முதல்ல பிடிங்க. அதாவது உங்க கவனத்தை ரீட்டெயிலர்ஸ் மேலேயும் சின்ன ஹெல்த் கேர் சென்டர்ஸ் மேலேயும் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட மையப்புள்ளி. 3வது பொன்விதி: கஸ்டமர்ஸை நம்ம பக்கம் கட்டி போடுறதுக்கு 2 மேஜிக் இருக்கு. ஒன்னு சரியான கிரெடிட் பாலிசி, இன்னொன்னு வேகமா விற்கக்கூடிய சரியான ப்ராடக்ட்ஸ். இது 2 இருந்தா அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. 4வது கடைசி பொன் விதி: நீங்க வெறும் சப்ளையர் இல்ல, நீங்க அவங்களோட வளர்ச்சியில ஒரு பங்குதாரர், ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர். இந்த எண்ணத்தை அவங்க மனசுல விதைச்சிட்டீங்கன்னா அது வெறும் வியாபாரமா இருக்காது, ஒரு வலுவான கூட்டாண்மையா மாறும். நாம இப்ப பார்த்தது ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பிளேபுக். ஆனா இந்த விதிகள் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான்: உங்க பிசினஸ்க்கான, உங்க இண்டஸ்ட்ரிக்கான பிளேபுக் என்ன? இந்த ஃப்ரேம்வொர்க்கை வச்சு உங்க வியூகத்தை நீங்க எப்படி வடிவமைப்பீங்க? யோசிங்க.